கண்களை பாதுகாப்பது எப்படி? கண் நோய் வராமல் பாதுகாப்பது எவ்வாறு? வந்த கண் நோய்க்கு, கண் பார்வை குறைவுக்கு இயற்கையான தீர்வு என்ன என்பதை கவனிப்போம். நம்மில் நாளுக்கு நாள் சிறு குழந்தைகளை கண்ணாடி போடக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார். பெரும்பாலும் குழந்தைகள் கண்ணாடி இல்லாமல் படிக்க இயலவில்லை, பார்க்க இயலவில்லை. அந்த நிலைக்கு ஆளாகிவிட்டோம். இதற்கும் முதல் முக்கிய காரணம் முழுக்க முழுக்க சமைத்துண்பது. ரெண்டாவது காரணம் தேவையில்லாமல் சினிமா காட்சிகள், திரைப்பட காட்சிகள் பார்ப்பது, அப்புறம் தொலைக்காட்சிகள் பார்ப்பது, அதற்கப்புறம் வெளிச்சம் கூடிய விண்ணொளியில் நீண்ட நேரம் விழித்திருப்பது, இது ஒரு காரணம். ஆகவே கண் பார்வை குறைவு வந்தவர்கள் அல்லது கண் பார்வை நீடித்து நன்றாக இருக்க வேண்டும் என்பவர்கள் முதலில் தனது உணவை முடிந்த அளவு சமைக்காத உணவு, தேங்காய் பழங்கள், இல்லைன்னா பச்சை காய்கறி பழங்கள், முளை வந்த தானியங்கள் பழங்கள் என சுடாதது, அவிக்காது, என்ன வேணாலும் சாப்பிடக்கூடியது பச்சையாக முடிஞ்ச அளவு அதிகபட்சம் சாப்பிட வேண்டும். சமைச்ச உணவில் முடிஞ்ச அளவு சைவ உணவு வரணும். அதுவும் சுட சாப்பிடாம, சுட சாப்பிட்டாலும் கண் பார்வை குறையும். ஓரளவு ஆற வச்சு சாப்பிட்டா கண் பார்வை கடுவது குறையும். அதுக்கப்புறம் குடிக்கிறதும் பச்சை தண்ணி அல்ல பழச்சாறு, இளநீர் குடிக்கணும். அதுக்கப்புறம் கண் பயிற்சினா கண்ணை மூடி நல்லா இப்படி மூடி முடிஞ்ச நேரம்லாம் மூடி திறக்கணும். அப்புறம் கருவழியை கிளாக் வைஸில் முடிஞ்ச அளவு சுற்றணும். அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் எதிர் திசையில், இதெல்லாம் கண் பயிற்சிகள். அப்புறம் கருவழியை மேலும் கீழையும் பக்கவாட்டில், அப்புறம் பெருக்கல் மாதிரி கண் பயிற்சி செய்யலாம். கருவழியை மட்டும் அசைக்கணும். இந்த மாதிரி செய்தாலே ஓரளவு கண் ஒளி நன்றாக இருக்கும், கண் பார்வை அதிகம் கெடாது. ஆகவே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்களுடைய கண்ணை, பெரியவங்க சொல்லுவாங்க என் கண்ணே, பிரியமானவங்கள என் கண்ணேம்பாங்க, அடுத்தாலும் மூக்கேம்பாங்க. அதனால் பெரியவங்க தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க என் கண் போல் இருக்கிறவங்கம்பாங்க. அதனால் நம்ம கண்ணை இப்படி பாதுகாக்கணும். அது மாதிரி நீண்ட நேரம் தொலைக்காட்சி பார்க்க வேண்டாம். ஏதோ முக்கியமானது பார்க்கலாம். அப்புறம் அதிலே இப்போ இன்னைக்கு சிறு குழந்தைகள்லாம் பெரும்பாலும் அதிலே முன்னால் உட்காந்துருக்காங்க. அப்புறம் கைபேசியில் பொழுதுனைக்கு இருந்தாலும் கண் பார்வை கெடும். பொழுதுனைக்கு கைபேசி இல்லாமல் இப்போ எந்த குழந்தைகளும், எந்த மாணவியே கிடையாது. பெரியவங்களும் ஓரளவு கைபேசியில் தான் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஆகிட்டுது. அதுவும் கண் பார்வை கெடும். ஆகவே இவ்வாறு செய்து, அப்புறம் பன்னீர் திராட்சை, அந்த கருவழி பன்னீர் திராட்சை மாதிரி இருக்குது. கண் பார்வை குறைவு உள்ளவங்க அதிகபட்சம் விதை உள்ள பன்னீர் திராட்சையை நல்ல தண்ணியில் சாப்பிட்டுக்க முந்தி பச்சை தண்ணியில் கழுவிட்டு அப்புறம் பன்னீர் திராட்சை பழம் அதிகமாக சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டாலே கண் பார்வை ஓரளவு விருத்தியாகும். அதுக்காக கண்ணாடி தீராதனா தான் போடணும். கண் மருத்துவர் அறிவுரைப்படி ஒரு கண்ணாடியை கழட்டவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம என்னைக்கு கண் பார்வை அறவே தெரியும் அப்போ கண்ணாடி போட்டால் போதும். மறுபடியும் கண்ணாடி எப்போதும் போட்டுட்டு இருந்தாலும் கண் பார்வை இன்னும் கெடும் என்பது மக்கள் தெரிந்து இயற்கை முறையில் தங்களது கண் பார்வையை, கண் ஒளியை கெடாமல் பாதுகாக்கவும், கண் ஒளியை மேம்படுத்தவும் அன்புடன் வேண்டுகின்றேன்.